ராகவ் ஒரு வழியாக அபி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அபிக்கிட்ட நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அபி கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த நேரம் அபியை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்க இருந்த விக்னேஷ் அங்கே வராரு. அபியை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராகவ் ரொம்ப பொறாமப்படுறாரு. பேசி முடிச்சுட்டு அபியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன பிறகு ராகவ் சரியாக சாப்பிடாமல் இருக்கார் அப்படின்ட்டு மது ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து அபிக்கிட்ட கொடுக்குறாங்க. ராகவ் சரி சாப்பிடலை, இந்த சாப்பாடை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அபி ரொம்ப பொறாமப்படுறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் தான் சாப்பாடு கொடுப்பேன் ராகவுக்கு, இவன் என்ன கொடுக்குறா அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு தனியாக கொண்டு போய் ஒளிய வைக்கிறாங்க. ஒளிய வச்சுட்டு ஒரு பிளேட்டில் பிஸ்கட் கொஞ்சம் எடுத்து வச்சு அதை கொண்டு போயிட்டு ராகவ்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.